السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم அங்கிங்கநாதபடி எங்கும் சூழ்ந்தாலும் ஏக இறை அல்லாஹுவின் திருப்பெயரால் A for Q answer for question என்ற இஸ்லாமிய பொது அறிவு போட்டி போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பு உள்ளங்களே, இந்த போட்டியிலே பங்கேற்று பண பரிசுகளை வெல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த போட்டியிலே பல அருமையான வினாக்கள் காத்திருக்கிறது. அந்த வினாக்களை சந்தித்து சரியான விடைகளை தந்து பண பரிசுகளை வெல்லப் போகிற அந்த நேயர்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றிலிருந்து நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் திங்கள் முதல் இனி வருகின்ற நாட்களிலே திங்கள் முதல் சனி வரை மதியம் பிற்பகல் 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நேரடி நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகும். இதில் நீங்கள் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்ற தகவலோடு இன்றைய முதல் போட்டியாளராக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற அந்த நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினத்திலிருந்து ஃபாத்திமா இல்லையா? சார், உங்களுக்கான தகுதி சுற்று வினா போட்டியினுடைய விதிமுறைகள் தெரியுமா? தெரியும் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் கலந்துருக்கீங்களா? இல்ல, கலந்துக்கிட்டது இல்ல. இதுதான் முதல் முறை, அப்படிதானே? ஆமா. ரொம்ப ஒரு ஈஸியான கேள்விதான் உங்களுக்கு வருது. அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான விடையை தந்தால் போட்டிக்குள் நுழையலாம். உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த தகுதி சுற்று வினா என்ன அப்படின்னா, எந்த சூரா தொழுகையில் ஓதாவிட்டால் தொழுகை கூடாது? எந்த சூரா தொழுகையில் ஓதாவிட்டால் தொழுகை நிறைவேறாது? ஃபாத்திஹா. சரிதானா? நேரம், உங்களுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அல்ஹம்து சூரா. ஃபாத்திஹான்றீங்க, இப்ப அல்ஹம்து சூராங்கிறீங்க. சரியான விடை என்ன? அல்ஹம்து. அல்ஹம்து சூராவை ஏற்றுக்கொள்றதா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏற்றுக்கொள்றதா? சூரத்துல் ஃபாத்திஹா. அதாவது 2 விடை சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அல்ஹம்துன்னு சொல்லிருக்கீங்க. எது சரியான விடை? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா தான் சரியான விடையா? ஆமா. அப்ப அல்ஹம்து சரியா தெரியலையே. சரியா தெரியலையே அப்படின்னு நீங்க கேள்விக்கு விடையும் சொல்லிட்டு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சூரத்துல் ஃபாத்திஹா தானே அல்ஹம்து? ஆமா. சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஆரம்பிப்பீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒண்ணு தானே? அப்ப ஏன் இந்த யோசனை உங்களுக்கு? இல்லங்க, கேரண்டில சரி வராங்க, ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. ஒழுங்கா கேட்காமயே சரியான விடையை சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, சரியான. ஓகே. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற அந்த முதல் அத்தியாயம், இதை நாம் தொழுகையில் ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகை நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு நபிமொழியில் இருந்து நாம் இந்த கருத்தை பெறுகிறோம். சரியான விடையை தந்திருக்கிறீர்கள். போட்டிக்குள் நுழைகிறோம். இப்பதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தருகின்ற வினாக்களுக்கு சரியான விடைகளை தந்தால் உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது. ஓகேயா? நீங்கள் சந்திக்கின்ற அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தரப்படுகின்ற கேள்வி என்ன பார்க்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, போட்டியினுடைய விதிமுறைகள் நன்றாக தெரியும், அப்படிதானே? தெரியும். உங்களுக்கான கேள்வி, உமைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த நபித்தோழரின் தாயார். உமைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த நபித்தோழரின் தாயார். அந்த நபித்தோழர் யார்? எந்த நபித்தோழருடைய தாயார்? இதான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் ஏ அபூ மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் ஏ
அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நேரம் துவங்கியது. ஆப்ஷன் டி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? சரியான விடைதானா? நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஹலோ, நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சரியான விடைதானா? தெரியல சரி எனக்கு. அப்ப எப்படி அபு ஹுரைரா அப்படின்னு சொன்னீங்க? இருக்குமோ, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல சொல்லிருக்கீங்க. இருக்குமா அப்படிங்கறது பாத்துடலாமா? என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இல்லங்க கரண்ட் இல்ல, அதனால சரியா அது புரிய ஒழுங்கா இது பண்ண மாட்டேங்குது. அப்படியா? ஆமா. சரி, அப்ப எப்படி போட்டியில் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியும்? நான் 2 முறை ஒவ்வொரு கேள்வியையும் சொல்கிறேன், விடையும் 2 முறை சொல்கிறேன். அதுக்கு பிறகும் எனக்கு புரியவில்லை என்று ஒரு விடையும் சொல்லியிருக்கிறீர்கள். சார், நீங்கள் சொன்ன விடை சரியான விடைத்தான். உமைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த நபித்தோழரின் தாயார். அந்த நபித்தோழர் யார் அப்படின்னு கேட்ட நீங்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொன்னீர்கள். சரியான விடையை தந்து 100 ரூபாய் இப்ப உங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்குது. அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? செல்லலாமா? ஓகே. அடுத்த வினாவிற்கு செல்ல முன்னாடி ஒரு குறிப்பை தரலாம் என்று நினைக்கிறேன். உமைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய என்ன சொல்லலாம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு நிலை இருந்தது. அப்போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த கவலை, வருத்தம். இப்படி நம்முடைய தாய் இஸ்லாமிய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறார்கள். நபிகள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நபியே நாயகமே, என்னுடைய தாய் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், அவர்களும் இந்த சன்மார்க்கத்தை தருவ வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்ல, நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரமேந்துகிறார்கள். அந்த நொடிப்பொழுதில் உமைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இதயத்திலே ஒரு பெரிய மாற்றம், ஈமானிய ஒளி அங்கே பிரகாசிக்கிறது. மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். அப்போது கொஞ்சம் பொறுத்திருங்கள், நான் ஆடைகளை அணிந்து புத்தாடைகளை அணிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர்கள் முழுமையாக குளித்து புத்தாடைகள் அணிந்து வருகிறார்கள். அப்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை முடிகிறார்கள் என்று ஒரு அருமையான வரலாற்று தகவல். இந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கா? ஹலோ, இல்ல சரியா ஞாபகம். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. மிஅராஜின் போது வானுலகில் இவரின் காலடி ஓசையை கேட்டேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிஅராஜின் போது வானுலகில் இவரின் காலடி ஓசையை கேட்டேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து சொன்னார்கள் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நேரம் துவங்கியது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரிதானா விடை? சரி. சரியாக இருந்தால் 200 ரூபாய், இல்லைன்னா 100 ரூபாய் உங்களுக்கு. போட்டியிலிருந்து விலகி விடுவீர்கள். 50-50ங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. 2 முறை நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதையே நீங்கள் கேட்கவில்லை. உங்களுக்கான நேரம் முடிந்தது. ஹலோ, 50-50ங்கிற 2 வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதையே நீங்கள் பயன்படுத்தவில்லை. எனக்கு சரியா தெரியாது. அதுக்குத்தான் 2 முறை நான் உங்களிடத்துல கேட்டேன். போட்டியினுடைய விதிமுறைகள் தெரியுமான்னு கேட்டனா இல்லையா? ஆமாம் என்று சொன்னீர்களா இல்லையா? நேத்து பார்த்த இந்த ப்ரோகிராம் இது தெரியாது எனக்கு. நான் அதுக்குத்தான் விதிமுறைகள் தெரியுமான்னு கேட்டேன்.
இது தவறா சொன்னா இடையில விளக்கப்படும் அந்த விதிமுறை தான் எனக்கு தெரியும் கேட்டீங்கன்னு தெரியும். நான் மொத்தத்தில் விதிமுறைகள் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னா நான் அழகா விளக்கம் சொல்லியிருப்பேன். சரி, நீங்கள் தவறான விடையை தந்திருக்கிறீர்கள். மிஅராஜின் போது வானுலகில் காலடி ஓசையை கேட்டேன் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து சொன்னார்கள் என்றால், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலடி ஓசையைத்தான் அந்த சுவர்க்கத்தில் வானுலகிலே நான் கேட்டேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியும் கூட பிரபல்யமான ஒரு செய்தி தான். இதை பற்றிய குறிப்பை நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தரலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். காத்திருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் A4Q ஆன்சர் ஃபார் கொஸ்டின் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு பங்கேற்கின்ற அந்த நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க இருந்து பேசுறீங்க? புதூர், மதுரையில. மதுரை புதூர். பெயர் சொல்லுங்க. நௌஃபல் அக்ஸம். நௌஃபல் அக்ஸம். அக்ஸம். என்ன படிக்கிறீங்களா? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. 9th முடிச்சிருக்கீங்க, 10th போறீங்க அப்படியா? 9th முடிச்சிட்டேன். ஓகே, சரி. இந்த போட்டியினுடைய விதிமுறைகள் தெரியுமா? தெரியாது. தெரியாது. இதற்கு முன்னாடி இந்த போட்டியில கலந்துருக்கல இல்லையா? இதான் முதல் முறை. ஆமா. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேள்வினா தகுதி சுற்று வினா. இதிலே ஒரு எளிமையான கேள்வி உங்களுக்கு தரப்படும். சரியான விடையை நீங்கள் தந்தால் போட்டிக்குள் நுழையலாம். போட்டிக்குள் நுழைந்த பிறகு உங்களுக்கு 7 சுற்றுகள் மொத்தம் இருக்கிறது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சரியான விடையை தந்தால் உங்களுக்கு பரிசு 100 ரூபாய். 4 ஆப்ஷன்கள் தரப்படும். அதிலே நீங்கள் சரியான ஆன்சரை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். ஓகேயா? இப்படி நீங்கள் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், இப்படி அந்த பரிசுகள் உங்களுக்கு 2 மடங்காக மாறிக்கொண்டே போகும். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. 2 நேரம் வந்து நீங்கள் 50-50 அப்படிங்கறத பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு தரப்படாது. அந்த 50-50 அதையும் நீங்கள் 2 முறை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. ஓகேயா? சரி, போட்டிக்குள் போலாமா? அதற்கு முன்னாடி தகுதி சுற்று வினா. ஒரு ஈஸியான கேள்வி நான் கேட்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் தர வேண்டும். ஓகேயா? உலகில் தோன்றிய முதல் இறை ஆலயம் எது? உலகில் கட்டப்பட்ட முதல் இறை ஆலயம் எது? முதல் பள்ளிவாசல் காபா. காபா. சரியா? காபாவா, பைத்துல் முகத்தஸா அல்லது மஸ்ஜித் நபவியா? காபா தானா? ஹலோ, பைத்துல் முகத்தஸ். சார் ஹலோ ஹலோ, காபா தானே சொன்னீங்க? இல்ல, பைத்துல் முகத்தஸ். அப்படி உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. ஹலோ நௌஃபல், சொல்லுங்க. ஆனா நேரம் முடிந்த பிறகு நீங்கள் பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அப்படிதானே? ஆமா. அப்ப நேரம் முடிவதற்கு முன்னால் என்ன விடை சொன்னீங்க? காபான்னு சொன்னீங்கல்ல, அதுதான் சரியான விடை. இப்ப நீங்க சரியான விடையை தான் தந்திருக்கிறீங்க. ஏன் மாற்றுனீங்க விடையை? அப்படியா? முதல் உலகிலே கட்டப்பட்ட மஸ்ஜித், இறை ஆலயம் காபத்துல்லா ஷரீஃப் தான். சரியா? சரி. இது திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஓகே. இந்த காபத்துல்லா எங்க இருக்குது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் எங்கே? எந்த ஊர்ல இருக்கு? மக்காவிலா மதீனாவிலா? மக்காலதான். அப்ப தெரியலங்கிறீங்க. நிச்சயமா தெரிய வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் நாம் 5 நேரம் தொழுகிறோம் இல்லையா? இந்த 5 நேரமும் நாம எதை நோக்கி தொழுகிறோம்? கிப்லாவை நோக்கி. கிப்லாங்கிறது எது? மக்கா, அந்த காபத்துல்லா. காபத்துல்லா. அப்ப தெரியணும்ல, அது சம்பந்தமான எல்லா செய்திகளும் நான் நிச்சயமா தெரிந்து வைத்து ஆக வேண்டும். நாம் திசையை நோக்கியா தொழுகிறோம்? மேற்கு திசையை நோக்கியா தொழுகிறோம்? மேற்கு திசையை நோக்கி தொழுகிறோமா காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறோம்?
காபத்துல்லா இருக்கு. நம்முடைய காபத்துல்லா வந்து மேற்கு திசையில் நமக்கு அமைந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஓகேயா? சரி, இப்ப நாம போட்டிக்குள் போலாமா? போலாம். இப்ப நீங்க கவனமா இருந்து சரியான விடைகளை தரணும். தந்தால் உங்களுக்கு பண பரிசுகள் காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. ஓகேயா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஈஸியான கேள்வியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பத்ரு போரின் போது, ஓகே, இல்லைன்னா இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு தரேன், அதை விட ஈஸியான ஒரு கேள்வி தரேன். ஓகே. அலி இப்னு அபி தாலிப், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தாயார் பெயர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வி தான் தந்திருக்கிறேன். சரியா? அலி இப்னு அபி தாலிப், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 4வது கலீஃபா, இவர்களுடைய தாயார் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆப்ஷன் பி அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆப்ஷன் சி அன்னை உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆப்ஷன் டி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மீண்டும் சொல்கிறேன், கவனமா கேளுங்க, கேட்டுட்டு விடை சொல்லலாம். ஓகேயா? ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆப்ஷன் பி அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆப்ஷன் சி அன்னை உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆப்ஷன் டி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நேரம் துவங்கியது. அஸ்மா பின் உமைஸ் சமையா சமை ரலியல்லாஹு தஆலா. எப்படி டி, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்மா பின்த் உமைஸ். உமைஸ் அதானா சரியான விடையா? நேரம் நெருங்கிட்டு இருக்கு, பட்டுன்னு சொல்லுங்க. சரியான விடையை தாருங்க. உங்களுக்கான நேரம் முடிந்தது. அஸ்மா பின்த் உமைஸ் அப்படிங்கிறது சரியான விடையா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லையா? யாரும் பக்கத்துல இல்லையா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? அவங்க கிட்ட கேட்டீங்களா? கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நீங்க சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். சரியாக இருந்தால் எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய். 100 ரூபாய். தவறான விடையா இருந்தால் கிடையாது, போட்டியிலிருந்து விலகுவீர்கள். அப்படித்தானே? ரொம்ப ஈஸியான கேள்வியா தான் நான் கேட்டேன். சரியான விடையை தந்திருக்கிறீர்களா என்று இப்போது பார்ப்போம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டேங்கிறதுக்கு நான் ஒரு சிறிய குறிப்பு சொல்கிறேன். அவர்களுடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டதற்கு நீங்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதானே? தவறான விடை. இப்ப சொல்லுங்க, எது சரியான விடையா இருக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பியா ஏவா? ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா? மூணையும் கேட்டுருங்க. ஆப்ஷன் ஏவா இருக்கலாம். ஏவா இருக்கலாம் அப்படிங்கிறீங்கல்ல, இத சொல்லி இருக்கலாம் இல்லையா? இது சொல்லி இருந்தால் சரியான விடையாக இருந்திருக்கும். ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யாருடைய தாயார்? அலி இப்னு அபி தாலிப். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4வது கலீஃபா சொல்றோம் இல்ல? ஆமா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சரி, ஏன் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்படி ஒரு கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னா, இந்த ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய தாய்க்கு பின் தாயாக இருந்தவர்கள் எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் அல்லவா ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அன்பார்ந்த நேயர்களே, ஏ ஃபார் கியூ ஆன்சர் ஃபார் கொஸ்டின் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு இஸ்லாமிய வரலாற்று தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக இது ஒரு சிறந்த களம் என்று நான் கருதுகிறேன். நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.